ஹாய், மாலை வணக்கம் எல்லாருக்கும். 2 நாளாக பிஸி, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதனால தான் வீடியோ போடல. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்துருவோமா? நிஃப்டி ஓப்பனாக ஃப்ளாட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும், ஆனால் ஷார்ப் ரிக்கவரி செகண்ட் ஹாஃபில் அல்டிமேட்டாக நல்ல ஒரு ரிக்கவரி கொடுத்தாங்க. இன்றைக்கி லோ போனது இன்றைக்கி 22,945 22,945 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிக்கவரி கொடுத்தான். இல்லை, அதான் க்ளோஸ் பாயிண்ட்டு, சாரி. விக்ஸு காலையில் பார்க்குறப்போ ஒரு 16.32 சம்திங் இருந்துச்சு. அப்புறம் எண்டானது வந்து 15.67 ஒரு 0.36 டவுனில் க்ளோஸ் பண்ணியிருக்கான் விக்ஸு. இது ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் நிஃப்டிக்கு. நிஃப்டி டெக்னிக்கலி சொல்ல போனால் நிஃப்டி ஒரு டே கேண்டில் பார்த்தோன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் போட்டிருக்கான். மல்டிபிள் சப்போர்ட் ஜோனில் தான் நிற்கிது. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் அது. இங்கேருந்து டெஸ்பரேட்லி மேலே போனால் ஃபஸ்ட் கண்டினியூஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால நிஃப்டிக்கு ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டெக்னிக்கலே இப்போ நிஃப்டி பார்க்கலாம். லாஸ்ட்டாக நிஃப்டி டெக்னிக்கல் சார்ட் பார்க்குறப்ப அதை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் எங்கெல்லாம் க்ளோஸ் ஆச்சுன்னு பார்ப்போம். நிஃப்டி 22,945 க்ளோஸு, 14 பாயிண்ட் தான் மைனஸ். பேங்க் நிஃப்டியும் 171 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். ஃபின் நிஃப்டி ஸ்லைட்லி பாசிட்டிவ், சென்செக்ஸ் ஸ்லைட்லி நெகட்டிவ். அப்புறம் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பெல்லாம் ஸ்லைட்லி கொஞ்சம் 0.05 அந்த ரேஞ்சில், 0.05 இல்லை 0.0025 அந்த மாதிரி மிட் கேப்பும் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் யாரெல்லாம்? என்டிபிசி, டெக் மஹேந்திரா, விப்ரோ, பவர் கிரிட், ஓஎன்ஜிசி. இதில் என்டிபிசி, டெக்கம், விப்ரோ மேஜர் கான்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி 2.93% என்டிபிசி கொடுத்துருக்குறாங்க. டெக்கம் 2.41, விப்ரோ 2.24, பவர் கிரிட்டும் ஓஎன்ஜிசியும் 1.5 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட். இன்றைக்கி மேஜர் லூசர் யார்? இண்டஸ் பேங்கு 2.30% டவுன். செகண்டு ட்ரெண்ட் ஆஸ் யூஷுவல் 1.94%. அதெல்லாம் 3% பக்கத்தில் ஏதோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிக்கவர் ஆனது தான் ட்ரெண்டு. அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.5%, பெல் 1.57%, அப்புறம் எம்என்எம் 1.48%. இதுதான் மேஜர் டவுன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே, ஏதோ பிரசிடெண்ட் டேயா, அதனால் இன்றைக்கி ஹாலிடே. அப்புறம் இன்றைக்கி 9 மணிக்கு பிரசிடெண்ட் ஸ்பீச் இருக்குது, அது ஒரு மேஜர் நியூஸ் இன்றைக்கி. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கண்டினியூஸ் 8 டே செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஒரு நாள் ரிக்கவரி. அப்புறம் இன்றைக்கும் ஸ்லைட்லி செல்லிங் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இல்லை. எஃப்ஐஎஸ் நியர் அபவுட் 4,786 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க ஸ்லைட்லி. இதான் ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் சொல்லியிருந்தேன். வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிஏஸும் வாங்கியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க வாங்குறது தான். இது எந்த ஹாஃபில் விற்றாங்க, எந்த ஹாஃபில் வாங்கினாங்கன்னு தான் தெரில. டெக்னிக்கலி பார்த்துருவோம். நிஃப்டி, இது நிஃப்டியோட டே கேண்டில். ரொம்ப நாளாக போட்டு வச்சேன். அதே ஒரு ஸ்லைடிங் லைன் தான், ட்ரெண்ட் லைன் தான், டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல்னால் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் டே கேண்டில். ஒரு பொசிஷனலாக நம்ம சொல்லலாம் நிஃப்டி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது சொல்லலாம். ஏன்னா இது ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணாலும் அதோட மிட் பாயிண்ட் நெக்கை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா தான் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்றைக்கி சொன்ன பாசிட்டிவ் இண்டிகேஷன் என்ன, ஒரு சாலிடான ஒரு ஹேமர் பேட்டர்ன் போட்டிருக்கான். நாளைக்கு இதுக்கு மேலே 23,000 மேலே ஆரம்பித்து 23,000 மேலே க்ளோஸ் பண்ணிட்டான்னா ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம். இதை ட்ரெண்ட் ரிவர்சலோட ஃபஸ்ட் இண்டிகேஷன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் பண்ணிகிட்டே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு பொசிஷனலாக ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா சாலிடாக 9:15 இறக்கணும்,
லைட்டாக பவுன்ஸ், அங்கேருந்து சாலிடாக கீழே இறக்கி, அங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரிக்கவரி. நல்ல ஒரு ரிக்கவரி தான், கண்டினியூஸ் ஒரு ரிக்கவரி கொடுத்தான். இப்போது ஸ்லைட்லி நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணான், ஆனாலும் பரவாயில்ல. இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கான்? பேங்க் நிஃப்டி அந்த ஜோனுக்கு கீழே தான் நிற்கிறான். நம்ம போட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இந்த ஜோனை பிரேக் பண்ணவும் இல்லை, அந்த ஜோனுக்கு கீழே இதை பிரேக் பண்ணவும் கிடையாது. சைட் வேஸில் நிற்கிது. இந்த ரேஞ்சை பார்த்தா மொத்தமாக ஒரு சைட் வேஸ் தான். இன்ட்ராடேக்கும் பெரிய அளவில் இல்லை. பாருங்கள், இது எப்போ ஆரம்பித்தது? இன்றைக்கி 18ஆம் தேதி 9:15 இந்த கேரண்டில் ஆரம்பித்தான்னா அப்படியே சைடில் குட்டியாக முடிச்சிட்டான். சைட்லேயே அரைச்சி முடிச்சிட்டான். ஃபின் நிஃப்டி டே கேண்டெல்லாம் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி பரவாயில்ல, ஓகே. ஒரு ரிவர்சல், பாசிட்டிவ் ரிவர்சலுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கிறான். ஒரு ஹையர் லோ க்ரியேட் பண்ணி இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், 23,800 பிரேக் பண்ணி தான் போகணும். சென்செக்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி, அதனால் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஸ்லைட்லி நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். 75,500 நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. அதை பிரேக் பண்ணவும் இல்லை. நல்ல புட் ரைட்டிங் இருந்துச்சு. அதில் வந்து சாலிடாக ரிக்கவர் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்லைட்லி நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா 10:15 விழுந்த கேண்டில் அங்கேருந்து மெதுவாக ஆரம்பித்தோம். ஆனால் இந்த இடத்துல இருந்து எடுத்திருந்தோன்னு வைங்களேன், ஒன்றுமே கிடச்சிருக்கு. அவுட் ஆஃப் த மணி எல்லாம் எடுத்திருந்தோம், இல்லை கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி எடுத்திருந்தால் கூட ப்ரீமியம் கிடச்சிருக்காது. இப்போ 76,000 வந்துச்சுல்ல, நம்ம இங்கே இருக்கிறப்ப 76,000 எதாவது எடுத்திருந்தோம். 500 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் டவுனில் வச்சு எடுத்திருந்தால் கூட ப்ரீமியம் கிடச்சிருக்காது. இது 0வாக தான் இருந்திருக்கும். இதுவும் ரிக்கவரி நிஃப்டி மாதிரி தான். இது ஹேமர் கிடையாது. இதுவும் ஹேமர் சொல்லலாம். இதுவும் நம்ம ரேஞ்சை விட்டு பிரேக் பண்ணணும். இது ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட், ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லலாம். இந்த ரேஞ்சுங்கிறது 77,000 இந்த ரேஞ்சை வச்சுக்கலாம். 76,700 to 500 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி டே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபஸ்ட்டு சிக்னலாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை, நியூஸும் இல்லை, அதனால் நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். நிஃப்டியை கொஞ்சம் கூட டீட்டெயிலாக வேணால் பார்த்துக்கலாம். நிஃப்டி டெக்னிக்கலி சொல்ல போனால் ஒரு ஹேமர் பாட்டை சொல்லியாச்சு, அவ்வளோதான். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போலிஞ்சர் பேண்ட் பார்த்தோன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்குது. 50 days 20 days EMI இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். பார்ப்போம், நம்ம லைவில் பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க லைவுக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நாளை சந்திப்போம்.